திருக்கடவூர் எங்கே என்றேனே தாயே ஏரோடும் வீதி கண்டேனே. திருக்கடவூர் எங்கே என்றேனே தாயே ஏரோடும் வீதி கண்டேனே. கோபுர தரிசனம் வா என்று வாழ்த்து கூறும் கோயிலில் அதிசயம் பாரென்று தெய்வம் பேசும் அபிராமி திருநாமம் அமுதம் அம்மா. உன் அந்தாதி அதை பாட வந்தேன் அம்மா. அபிராமி அம்மா அபிராமி அழகான உமையாளே ஓம் சக்தி. திருக்கடவூர் எங்கே என்றேனே தாயே தேரோடும் வீதி கண்டேனே. கீழ்திசை நோக்கி உந்தன் ராஜகோபுரம் கீர்த்தியிலே நீயும் சிவனும் என்றும் சரிசமம். காலனுக்கும் காலனாக சூலம் ஏந்தினான் நீ கவிஞனுக்கு உயிர் கொடுக்க தோடு வீசுவாய். ஒளி நின்ற கோணம் அதில் நின்ற தாயே தெளிகின்ற ஞானம் தருவாயே நீயே. அடியார்கள் துயர் தீர்க்க அவதாரமோ இந்த எளியேனின் இடர் நீக்க இது நேரமோ. வர வேண்டும் என்றாயே வந்தேன் கண்டேன் தரம் வேண்டுமே நெஞ்சில் உரம் வேண்டுமே. திருக்கடவூர் எங்கே என்றேனே தாயே தேரோடும் வீதி கண்டேனே. பாக்கியத்தை இறைவன் கொடுத்துருக்கான். எந்த பூஜைகள் செஞ்சாலும் விநாயகரை வழிபாடு செய்யும். மங்களகரமாக யானைக்கு பூஜை பண்ணிட்டு விநாயகர் வழிபாட்டிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா தெய்வங்களும் பசுமாட்டில் இருக்கிறதாக நம்ம பெரியோர்கள்லாம் சொல்கிறாங்க. கோமாதாவுக்கு பூஜை பண்ணியிருக்கோம். கஜ பூஜை கோ பூஜை செஞ்சுட்டு ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல இங்கே வந்தோட செஞ்சது சங்கல்பம். இறைவனை வேண்டி பிரார்த்தனை பண்ணினோம். 60 பண்ணிக்கிறோம். தீர்க்கமான ஆயுளோடு 2 பேர் இருக்கணும். ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அவங்க குழந்தைகள் பேர குழந்தைகள் கூட பிறந்தவர்கள் குடும்ப சகிதமாக எல்லாரும் நல்லா இருக்கும். இதே போல் இறைவன் அருளால் 70 80 90 100 செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கு கொடுக்கணும். ஆயுளை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும், குறையாத செல்வத்தை கொடுக்கணும், குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கணும், பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை கொடுக்கணும், எல்லா கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணணும். இறைவனை வேண்டி பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். மஞ்சளால் விநாயகர் பிடிச்சி விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு விநாயகர் வழிபாட்டிலேருந்து ஆரம்பிக்கும். உயர்ந்த ஆலயம் சிவாலயத்தில் பூஜைகள் செய்யறதுனால ஆதி குருவாக இருக்கக்கூடியவர் நந்தி பகவான். நந்தி பகவானை பூஜை பண்ணிட்டு பூஜைகளை ஆரம்பிக்கிறோம். உள்ள இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமானுக்கு பூஜை. அவர் தான் ஆயுளுக்கு பிரதானமான தெய்வம். 60 வயசுல செய்யக்கூடியது 60 கல்யாணம் சத்தியப்த பூர்த்தி. 70 வயசானா செய்யக்கூடியது பீமரத சாந்தி. 80 வயசுல செய்யறது சதாபிஷேகம். 90 வயசு கனகாபிஷேகம். 100 வயசு பூர்ணாபிஷேகம். எல்லாத்துக்குமே பிரதானமான தெய்வம் உள்ள இருக்கக்கூடிய இறைவன். ஆயுளை கொடுக்கக்கூடியவர். அவங்களுக்கு ஆயுளை கொடுக்கணும், 2 பேரும் நல்லா இருக்கணும், ஆயுளோடு இருக்கணும்னு வேண்டி இறைவனை வேண்டி சிவபெருமானுக்கு முதல்ல பூஜை பண்ணணும். அம்பாள் பாலாம்பிகை அபிராமி தாயார். அம்மாவுக்கு தீர்க்கமான மாங்கல்ய பலத்தை கொடுக்கணும். அபிராமி தாயாரை பூஜை பண்ணணும். சாமியை பூஜை பண்ணி அறியாத வரம் வாங்கிய குழந்தை மார்க்கண்டேயர்.
அவங்களுக்கு ஆயுளை கொடுக்கணும்னு வேண்டி மார்க்கண்டேயரை பூஜை பண்ணுறோம். முழுமுதல் கடவுள் மகா கணபதி விநாயகருக்கு பூஜை பண்ணுறோம். அறுபடையில் இருக்கக்கூடிய தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வம்ச விருத்தியை கொடுக்கணும். தமிழ் கடவுள் முருகனுக்கு பூஜை பண்ணுறோம். படைத்தல், காத்தல், அழித்தல் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் மும்மூர்த்திகளுக்கு பூஜை பண்ணுறோம். எல்லா காரியங்கள்லையும் வெற்றியை கொடுக்கணும், ஜெயத்தை கொடுக்கணும். துர்கா தேவி குறையாத லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கணும். பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை கொடுக்கணும், மகாலட்சுமி. குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, அறிவு, படிப்பை கொடுக்கணும்னு சரஸ்வதி. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியை பூஜை பண்ணுறோம். முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் குடும்பத்தில் இருக்கணும். முன்னோர்கள் செஞ்ச ஆசீர்வாதம் தான் இங்கே வந்து 60 பண்ணிக்கிறாங்க. அவங்கள போல குடும்பத்தில் எல்லாரும் 60, 70, 80 பண்ணிக்கணும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு வேண்டி குலம் கோத்திரங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய 14 ரிஷிகள், 14 முன்னோர்களை பூஜை பண்ணுறோம். ஆரோக்கியத்தை கொடுக்கணும். எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். மூலிகை பொருள் வச்சு ஹோமங்கள் செய்யணும். ஆரோக்கியத்தை இறைவன் தரணும் வேண்டி தன்வந்திரி பகவானை பூஜை பண்ணுறோம். குடும்பத்தில் உள்ள தோஷங்களை நிவர்த்தி பண்ணணும். சுதர்சன பகவானை பூஜை பண்ணுறோம். முக்கியமாக நம்ம செய்யக்கூடியது அவங்களுக்கு 60 கல்யாணம். இந்த புண்ணியம் குழந்தைகளுக்கு போய் சேரும். குழந்தைகள், பேர குழந்தைகள் நல்லா இருக்கணும் செய்யக்கூடியது 60 கல்யாணம். இதுக்கு பிரதானமான தெய்வமான சஷ்டி தெய்வத்துக்கு பூஜை பண்ணுறோம். இதே போல இறைவன் அருளால் 70, 80, 90, 100 செஞ்சுக்கணும். இறைவன் அவங்களுக்கு ஆயுளை கொடுக்கணும்னு வேண்டி ஆயுள் தெய்வத்துக்கு பூஜை பண்ணுறோம். தர்மங்கள், சாஸ்திரங்களை கொடுத்த தர்ம சாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் பூஜை பண்ணுறோம். பூஜைகளுக்கான பலன் எல்லாருக்கும் கிடைக்கணும். வந்திருக்கிற எல்லாரும் குடும்ப சகிதமாக நல்லா இருக்கணும்னு வேண்டி எல்லாருடைய நட்சத்திரங்களையும் நவ கிரகங்களையும் வழிபாடு பண்ணுறோம். விநாயகர்லேருந்து எல்லா சாமிக்கும் பூஜை. ஒவ்வொரு பூஜையை ஆரம்பிக்கிறோம். சாமியை வேண்டிங்க, பிரார்த்தனை பண்ணி ஓ ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவவும் நம சிவாய. கலியின் தீமை யாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹரவும் நம சிவாய. நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி. சிவவும் நம சிவாய. தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி. ஹரவும் நம சிவாய. மணிபூரகமாய் சூட்சுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி. சிவவும் நம சிவாய. மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் வண்ணா போற்றி. ஹரவும் நம சிவாய.
நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி ஹரவோம் நம சிவாய அருளே நம சிவாயம் அழகே நம சிவாயம் இருளே நம சிவாயம் இனிமை நம சிவாயம் சித்தர் பூமியாய் சிவலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி சிவவோம் நம சிவாய பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி ஹரவோம் நம சிவாய குருவே நம சிவாயம் உயிரே நம சிவாயம் அருவே நம சிவாயம் அகிலம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய குடும்ப சகிதமா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி விநாயகர்லேருந்து எல்லா தெய்வங்களையும் பூஜை பண்ணியிருக்கோம். சாமிக்கு எல்லாரும் நமஸ்காரங்கள் செய்யணும். இந்த ஆலயத்தில் 60, 70, 80 பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் உள்ளே இருக்கக்கூடிய பக்த மார்க்கண்டேயர். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த ஆலயத்தில் மார்க்கண்டேயர் இறைவனை பூஜை பண்ணி அழியாத வரம், தீர்க்கமான ஆயுளை இறைவன் வாங்குறான். இறைவன் மார்க்கண்டேயருக்கு அழியாத வரத்தை கொடுக்குறான். மார்க்கண்டேயர் 16 வயசுல அவருடைய உயிர் பிரிஞ்சிரும்னு அவருடைய ஜாதகத்தில் இருக்கு. இருந்தாலும் இறைவன் காப்பாற்றுவார், நமக்கு ஆயுளை கொடுப்பார் நம்பி இறைவன் மேலே உள்ள பக்தியினால ஒவ்வொரு ஆலயமாக இறைவனை பூஜை பண்ணுறார் மார்க்கண்டேயர். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான பக்தியோடு பூஜை பண்ணுற வேளையில் மார்க்கண்டேயர் உயிரை எடுக்கிறதுக்காக யமன் இந்த ஆலயத்துக்கு வரார். யமனை பார்த்து பயந்து போன குழந்தை மார்க்கண்டேயர் சிவபெருமானை போய் கட்டி பிடிச்சிக்கிறார். சாமியை கட்டி பிடிச்சாலும் விடமாட்ட உயிரை எடுப்பேன்னு சொல்லி யமன் பாசகேத்த மார்க்கண்டேயர் மேலே வீசுறார். கோபம் கொண்ட இறைவன் சிவபெருமான் பக்தியோடு மார்க்கண்டேயர் பூஜை பண்ணும் பொழுது குழந்தையுடைய உயிரை எப்படி எடுக்கலாம்னு சொல்லி கையில் இருக்கக்கூடிய சூலத்தால் யமதர்மராஜாவை அழிக்கிறார். எல்லாரும் உயிரை எடுக்கக்கூடிய யமன் இந்த ஆலயத்தில் இறந்து போகிறார். உயிர் போகிற நேரத்திலையும் பக்தியோடு இறைவனை பூஜை பண்ணதுனால மார்க்கண்டேயருக்கு 16 வயசுல தீர்க்கமான ஆயுள், அழியாத வரத்தை இறைவன் கொடுக்கிறார். மார்க்கண்டேயர் நம்மளை போல வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி ஒரு 16 மந்திரங்கள் சொல்கிறார். மார்க்கண்டேயர் சொன்ன மந்திரங்கள் சொல்கிறோம். நல்ல ஆயுளை கொடுக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இதே போல் வந்திருக்கிற எல்லாருமே 60, 70, 80, 90, 100 செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு வேண்டி 16 முறை சுவாமிக்கு நமஸ்காரங்கள் செய்யணும். நாங்கள் ஒரு மந்திரம் சொல்லி கையை காட்டும் போது சாமியை வேண்டி குனிஞ்சு சொல்லுவோம்.
சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களாளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே, மனம் ஊறிடுதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. யுகம் 4 தாண்டியே முகம் வேறு காட்டியே, யகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா. யுகம் 4 தாண்டியே முகம் வேறு காட்டியே, ஜகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா. சத்தியம் நீதான், சகலமும் நீதான், நித்தியம் என்னில் நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா. உனை நாடினே அருணாச்சலா, உனை நாடினேன். சிவலீலை செய்யாமல் சிறு ஏனையாட்கொள்ள சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா, சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. முடி மீது தீபமாய் மடி மீது ஜோதியாய், அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன். முடி மீது தீபமாய் மடி மீது ஜோதியாய், அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன். தீயனும் லிங்கம் ஜோதியில் தங்கும், பாய்ந்திடும் சுடராய் வான்வெளி பொங்கும் அருணாச்சலா. உன் கோலமே அருணாச்சலா, உன் கோலமே மனம் காண வர வேண்டும், தினந்தோறும் வரம் வேண்டும் மலையான நாதனே.
இரண்டாவது கால பூஜைகள் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். 16 மந்திரங்கள் சொல்லி சாமியை வேண்டி ஆயுளை கொடுக்கணும்னு எல்லாரும் நமஸ்காரங்கள் செஞ்சோம். அதே போல் இன்னைக்கு அபிராமி தாயாரை வேண்டி வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களை வந்திருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி அபிராமியை வேண்டி நமஸ்காரம் பண்ணோம். சாமியை போல அபிராமி தாயார் சக்தி வாய்ந்த தெய்வம். ஒரு பக்தருக்காக அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியாக மாற்றி காமிச்சவள் தாயார் அபிராமி. அப்பொழுது பாடப்பட்ட பாடல் அபிராமி அந்தாதி பாடல், ரொம்ப உயர்ந்த தமிழ் பாடல். அதுலேருந்து வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களை எல்லாருக்குமே கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி அபிராமியை வேண்டி நமஸ்காரம். அம்மா அபிராமி எல்லாருக்கும் ஆயுளை கொடுக்கணும், நோய் நொடி இல்லாத ஆரோக்கியத்தை கொடுக்கணும், திருமணம் ஆகாத கன்னிகளுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கணும், திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும், குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், படித்தவங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்கணும், பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை கொடுக்கணும், எல்லா குடும்ப கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணணும்னு அபிராமி தாயாரை வேண்டி நமஸ்காரம். நேற்று மாதிரியே நாங்கள் ஒரு மந்திரமாக சொல்கிறோம். மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ தாயாரை வேண்டி கையை காட்டும்போது கீழே குனிஞ்சு தொட்டு கும்பிடுங்க. முடியாதவங்க வயசானவங்க மனசால பிரார்த்தனை எல்லாரும். அபிராமி ஆலயத்தில் அமர்ந்தவா, தேவ அமிர்தமதை மறைத்ததேன் விநாயகா. அபிராமி ஆலயத்தில் அமர்ந்தவா, தேவ அமிர்தமதை மறைத்ததேன் விநாயகா. உளம் கவர் கள்வனே உமையாள் செல்வனே, உளம் கவர் கள்வனே உமையாள் செல்வனே, கள்ளவாரணர் என்றே பேர் பெற்றவா, வருவாய் விரைவாய் அருளை பொழிவாய். அபிராமி ஆலயத்தில் அமர்ந்தவா, தேவ அமிர்தமதை மறைத்ததேன் விநாயகா. அபிராமி ஆலயத்தில் அமர்ந்தவா, தேவ அமிர்தமதை மறைத்ததேன் விநாயகா. கரம் தரும் அன்பு வரம் பெரும் நம்பிக்கை ஓட்டுமே, துந்தி கணபதி தந்த மோதகம் இன்பம் கூட்டுமே. தும்பிக்கரம் தரும் அன்பு வரம் பெரும் நம்பிக்கை ஓட்டுமே, துந்தி கணபதி தந்த மோதகம் இன்பம் கூட்டுமே. பாசாங்குசம் பகை துரத்தும் நேசம் காட்டுமே, பத்ம பாதம் பற்றும் போது மேல் ஏற்றுமே. வருவாய் விரைவாய் அருளை பொழிவாய். அபிராமி ஆலயத்தில் அமர்ந்தவா, தேவ அமிர்தமதை மறைத்ததேன் விநாயகா. உளம் கவர் கள்வனே உமையாள் செல்வனே, கள்ளவாரணர் என்றே பேர் பெற்றவா, வருவாய் விரைவாய் அருளை பொழிவாய். முக்கணி சர்க்கரை தித்திக்கும் பண்டங்கள் முன்னே வைத்தேன், எப்பொழுதும் என்னை காத்திட வேண்டும் பிள்ளையாரப்பா. முக்கணி சர்க்கரை தித்திக்கும் பண்டங்கள் முன்னே வைத்தேன், எப்பொழுதும் என்னை காத்திட வேண்டும் பிள்ளையாரப்பா. ஓமென்னும் முதல் ஒலியே யானை முகத்தோய், தேனாகும் கவி தரும்
அபிராமி ஆலயத்தில் அமர்ந்தவா தேவ அமிர்தமதை மறைத்ததேன் விநாயகா அபிராமி ஆலயத்தில் அமர்ந்தவா தேவ அமிர்தமதை மறைத்ததேன் விநாயகா உள்ளம் கவர் கள்வனே உமையாள் செல்வனே உள்ளம் கவர் கள்வனே உமையாள் செல்வனே கள்ளவாரடர் என்று பேர் பெற்று வா வருவாய் விரைவாய் அருளை பொழிவாய் வருவாய் விரைவாய் அருளை பொழிவாய் அருளை பொழிவாய் அருளை பொழிவாய் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலடைந்து மதிலரங்கன் மாலையவர் தன் மார்பிலே மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலடைந்து மதிலரங்கன் மாலையவர் தன் மார்பிலே மையலாய் தையலாள் மாமலர் கரத்தினாள் மையலாய் தையலாள் மாமலர் கரத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட அன்புடல் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினால் அன்புடல் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினால் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் பூமாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலை 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 சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் பூமாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் பூமாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள்
ஆசை ஆசையாயிருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும் சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும் ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும் சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம் ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே முகத்தில் ஒரு கோடி கடவுள் தரிசனம் நாங்கள் பார்த்திடுவோம் தீபங்கள் கோடி நம் வீட்டிலேற்றி கோவிலை போல மாற்றிடுவோம் அன்னைக்கு பணிவிடை செய்திடவே ஜென்மங்கள் வாங்கி வந்தோ நம் ஜென்மங்கள் மாறிடும் நேரத்திலும் சொந்தங்கள் சேர்ந்திருப்போ அனைவரின் அன்பில் ஆயுள் கூடிடுமே ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே சேரும் ஓவியம் போல சேர்ந்திருப்போ வரலாறு எல்லாம் நம் பேரை நாளை சொல்வதை போல வாழ்ந்திருப்போ எங்களுக்குள்ளே வளைந்திடுவோம் நாணலை போல்தானே ஒற்றுமை காத்திட நின்றிடுவோம் தூண்களைப் போல் நாமே அடைமழையாக பெய்யும் சந்தோஷம் ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும் சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும் ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும் சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம்
சூடிய காலை கதிரின் மேலே சத்தியம் சத்தியம் இது சத்தியமே ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே தூய்மையான என் சத்தியம் புனிதமானது சிந்தையிலும் தொடு பிரிதோர் பக்கம் மனம் சாயா பிரியம் காப்பேன் செல்ல கொலுசின் சினங்கள் அறிந்து சேவை செய்வேன் நெற்றி பொட்டில் முத்தம் பதித்து நித்தம் எழுவேன் கை பொருள் யாவையும் கரைத்தாலும் கணக்கு கேளே ஒவ்வொரு வாதமும் முடியும் போதும் முன்னிடம் கைவிட மாட்டேன் சத்தியம் சத்தியம் இது
சொல்லடி சுந்தரி நெத்திலி வத்தல் வீசுற வடையில பூவாட்டம் பூக்காந்து மாவாட்டம் நேரந்தான் முன் கைய நீட்டாத முந்தான ஓரந்தான் பூவாட தூக்காதா பூவாடா தாக்காதா நீ முத்தி போன கத்திரியா புத்தம் புது பிஞ்சு நான் முந்தா நாள் ஆளானதா எண்ணுதோ உன் நெஞ்சு உனக்காக பிறந்தேனே எனதழகா பிரியாம இருப்பேனே பகலிரவா ஒதுங்காத தொட்டு உசுப்பேத்தி விட்டு உனக்கா ஒவ்வொரு மதுரினாக்கள் நெஞ்சில பச்சையா குத்தி வச்சேன் இது தாண்டி ரகம் இதுல தானதம் உன்னத்தான் உட்கார வச்சு நரசதி ரசன ஊர்வலம் வந்துடுவேன் உன்னோடு நான் சேர தன்னேற வந்தோரு நீங்குதா சாமிக்கு அட்டேனே அல்லாடு அத்தோடோ கத்தாடோ கத்தோடு நத்தாடோ நாம் கத்தாட்டமா நத்தாட்டமா உன்னாகடோ நாடோ மலையிடும் விலையிடு கேக்குது என்றோ உனக்காக பிறந்தேனே எனதழகா பிரியாம இருப்பேனே பகலிரவா உனக்கு மாலையிட்டு வருசங்க போனா என்ன போகாத உன்னோட பாசம் மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை மாமி சின்ன மாமி மடிசாரழகி வாடி சிவகாமி மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை மாமி சின்ன மாமி மடிசாரழகி வாடி சிவகாமி மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு மாமா என்ன நிக்கலாமா மாமி காத்திருக்கலாமா
டாலடிக்கிற நல்ல வயிற அட்டி போலிருக்கிற நீதான் ரொம்ப சுட்டி. ஆசை வைக்கிறேள் இப்போ ரொம்ப நன்னா மாலையிட்டதும் மாறக்கூடாதுன்னா பூணூலை சாட்சி பொன்னாட்டியாட்சி ஸ்ரீகிருஷ்ணன் நல்லடி. இப்போது பாப்பள் எம்பெற்ற கேப்பள் பின்னாலே என்ன வேளா ஆன போதும் இங்கு ஆத்துக்காரி ரொம்ப கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் ஆகாதடி. மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை. மாமி சின்ன மாமி மடிசால் அழகி வாடி சிவகாமி வாடின. மாடத்திலே கன்னி மாடத்திலே ராணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு. அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீ இருப்பியோ அடங்காதாலமோ போலிருப்பியோ. சட்டதிட்டம் கையில் வச்சிருப்பேளா ஃபாலோ பண்ணலேன்னா நீங்க என்ன நச்சரிப்பேளா. மத்தியான நேரம் பாய் போட சொன்ன மாட்டேன்னு சொல்லுவியோ. மாட்டேன்னு சொன்னா சும்மாவா விடுவேள் மெட்னிஷோ கூப்பிடுவேள். ஏன்னா நாளை சங்கதி நாளை பார்க்கலாமா நீ இப்போ அடி அடைச்சுக்கலாம். மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை. மாமி சின்ன மாமி மடிசால் அழகி வாடி சிவகாமி. மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை. அந்த வானுக்கு 2 தீபங்கள் அவை சூரிய சந்திரரே. என் வாழ்வுக்கு 2 தீபங்கள் என் தாயோடு தந்தையரே. அந்த வானின் தீபம் 2ம் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே. என் பாச தீபம் 2ம் இல்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும் இல்லையே. ஒரு தாய் தந்தை போலே உலகில் உறவில்லையே. தாய்தானே அன்புக்கு ஆதாரம், தந்தைதானே அறிவுக்கு ஆதாரம். அந்த வானுக்கு 2 தீபங்கள் அவை சூரிய சந்திரரே. ஒன்றாக கூடி தாய்க்கு பூஜைகள் செய்க. இமயமலைகளும் 7 கடல்களும் தந்தை நாமமே சொல்க.
ஒரு சுடு சொல்லை கூட கேட்டதில்லை. ஒரு ஏழை தாய் போல் உலகில் செல்வமில்லை. தாய்தானே அன்புக்கு ஆதாரம், தந்தைதானே. அனைவருக்கும் நன்றி. எங்கள் 60ஆம் கல்யாணத்திற்கு வந்து வாழ்த்தியவர்கள், வாழ்த்து பெற்று சென்றவர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளம்.